சி. ஏசுராஜன் ஆகிய நான் இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி இந்திய பிரஜையாக என்னை அடையாளப்படுத்திக் கொண்டு நாட்டின் முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்பிற்கும் பயன்படும் வகையிலும் தனி மனித ஒழுக்கம் தவறாமலும் சக மனித உரிமை பாதிக்கப்படாமலும் மத்திய மாநில மனித உரிமை ஆணையங்களின் சட்ட விதிமுறைகளை மீறாமலும் நான் சார்ந்துள்ள ரெட் ஐ மனித உரிமை அமைப்பின் கொள்கை கோட்பாடு மற்றும் தலைமையின் வழிகாட்டுதல் படி செயல்பட்டு எனது மாநில மக்களின் மனித உரிமைக்கு சட்ட பாதுகாப்பு அளித்து செயல்படுவேன் என்று உறுதியேற்கிறேன். அமைப்பு சார்ந்த அனைத்து விதிமுறைகளையும் எனது மொழியில் படித்து உணர்ந்து கொண்டேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் இந்த யூத் விங்கை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதற்கு மிகப்பெரிய பின்னணியே இருக்கிறது. காரணம் என்னன்னா, நான் ஒரு மிக குறுகிய ஒரு சின்ன ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். படிக்கின்றதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து வளர்ந்தவன் தான். இப்போதான் ஒரு 15 ஆண்டுகளாக சென்னை பக்கம் நான் ஒரு மாற்றுத்திறனாளிகள், பார்வை குறைபாடுடைய, செவித்திறன் பேசுவதில் குறைபாடுடைய பிள்ளைகளுக்கான பள்ளியில் அடையாறில் ஒரு ஸ்கூல் இருக்கு. உங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். சென்ட் லூயிஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் த டெஃப் அண்ட் த பிளைண்ட் என்கின்ற பள்ளியில் நான் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த விடுதி காப்பாளராகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலே என்ன அப்படின்னா, இந்த ரெட்டை இந்த விளம்பரத்தை ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுற ஒரு சொசைட்டி இருக்குது, சரி நம்மளும் போய் அதில் அவங்க என்ன சர்வீஸ் பண்ணுறாங்க அதோடு சேர்ந்து நாமளும் ஏதாவது செய்ய முடியுமா என்கின்ற ஒரு பெரிய ஆசையோடு தான் நான் வந்திருக்கிறேன். நிச்சயமாக இந்த யூத் விங்கை நான் தேர்ந்தெடுக்கிறதுனால ஏன் அதை பர்டிகுலராக நான் அதை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, சின்ன வயசுல படிப்பதற்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவன் நான். அவ்வளோ அதற்கான வசதிகள் இல்லை. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தோன்னா இளைஞர்கள் எப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க நம்ம அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த இளைஞர்களை சரியான வழியில் நம்ம வழிநடத்தணும் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது எஜுகேஷன். இன்னும் பார்த்தோன்னா இன்னும் என்னுடைய ஊர்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நான் முயற்சி செய்கிறேன், திருத்த முடியல. படிக்கிறதுல ஆர்வம் மிக குறைஞ்சு போச்சு. இன்னொன்று, படித்த இளைஞர்கள் சமுதாயத்தை பாழ்படுத்துகின்றவர்களாக போய் கொண்டிருக்கிறார்கள். படித்த இளைஞர்கள் எல்லாம் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கான், மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு தேவையில்லாத இந்த புகையிலை பழக்கம் மது பழக்கத்தை வச்சுக்கிட்டு ஊர்லேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். அவனுடைய எதிர்காலத்தை பற்றி அவன் கவலைப்படலை. அதோடு மட்டும் இல்லாமல் இவன் மற்ற வளர்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக இருந்துட்டு அந்த பிள்ளைகள் அதை ஃபாலோ பண்ணுறதை நான் நிறைய பார்க்குறேன். என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் சின்ன வயசுலேருந்து அப்படி வந்ததுனால சென்னைக்கு வந்த பிறகு இந்த மாதிரி நிறைய பேரோட அந்த கான்டாக்ட் கிடைச்ச பிறகு இந்த பிள்ளைகளை எப்படி எஜுகேஷனில் ஏதாவது ஒரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் ஏதாவது வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா அப்படின்னு அப்ரோச் பண்ணுறது. படிச்சுட்டு சும்மா இருக்கிற பிள்ளைகள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்த முடியுமான்னு சொல்லி நிறைய
என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கான்டாக்ட்ஸ் இருக்கு, எல்லாமே ரிலேட்டட் டு த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸு, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது, இந்த மாதிரியான கான்டாக்ட்ஸ் தான் நிறைய வச்சுருக்கேன். அதனால தான் நான் குறிப்பாகவே வந்து அந்த யூத் இங்கே நான் தேர்ந்தெடுத்தேன். நிச்சயமாக நம்முடைய ரெட்டை இந்த ஃபவுண்டேஷனோடு இணைந்து இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கறது நிச்சயமாக 100% இல்லை, அதை தாண்டி நிறைய நம்ம நம்ம ஃபவுண்டேஷனோடு சேர்ந்து பணியாற்றுவேன் அப்படின்னு நான் உறுதியளிக்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு 2 விஷயத்தை வந்து நான் அப்பப்போ யோசிப்பாங்க. என்னன்னா, தோ ஐ எம் பேசிக்கலி கிறிஸ்டியன், சர்ச்சுக்கு போகிறோம், சர்வீஸ் பண்ணுறேன், அதெல்லாம் அது இருந்தாலும் அதை தாண்டி எனக்கு அடிக்கடி மைண்டில் வர்றது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு கொட்டேஷன் எங்கேயோ ஒரு படிச்சது, அது யார் சொன்னாங்க என்னன்னு தெரியாது, இன்னும் அது எனக்கு மைண்டில் இருக்குது. எப்பயும் நான் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன், ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதாவது என்னன்னா, இரு கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி பிறருக்கு உதவி செய்யுங்கள், அங்கிருந்து இரு கை நம்மை வணங்கும் கடவுளாக அப்படின்னு. அதனால நம்ம மற்றவர்களுக்கு கைகளை நீட்டி, அதுதான் கடவுளை நம்ம கும்பிட வழிபடக்கூடாதுன்னு சொல்ல வரல. அந்த கடவுளே ஒருவேளை இருந்திருந்தா நேரம் வந்தா கூட, கண்ணெதிரே பார்க்கின்ற மனிதனை காணாதவன் கண்ணுக்கு தெரியாத கடவுளை எப்படி பார்க்க முடியும்? அப்போ கடவுளே என்ன சொல்றாரு, நம்ம வணங்குகின்ற எந்த தெய்வமா இருந்தாலும், எந்த சமயத்தை சார்ந்த தெய்வமா இருந்தாலும், நம்ம கூட இருக்கிற சக மனிதனை நாம கண்ணுற்றோம் அப்படின்னா, அவனுக்கு தேவையானதை செஞ்சோம் அப்படின்னா, நம்மளை போல அவனை வழிநடத்தோம் அப்படின்னா, நிச்சயமாக அவன் தான் கடவுள் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆகையினால நம்ம எல்லாருமாக இணைந்து, உங்களோடு நானும் இணைந்து, இந்த இளைஞர்கள் நான் தேர்ந்தெடுக்கின்ற துறை, அதோடு மட்டும் இல்லை, ஒவ்வொருவரும் நம்ம எல்லாம் எடுத்துருக்கிற துறை எல்லாருமே சேர்ந்து நிச்சயமா சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். இன்னொன்று கூட தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போகிறேன் அப்படின்னா. அந்த மாதிரி நான் வந்து அது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் மத சம்பந்தமான பிரச்சனைகள், என்னென்னமோ சாதி சார்ந்த பிரச்சனைகள் என்னென்னமோ போயிட்டு இருக்கு. நான் அதை ஒழித்து விடுவேன், இதை ஒழித்து விடுவேன் எல்லாம் பேசுகிறோம். ஆனால் இங்கே நம்ம பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஒழிக்கிறதுன்னு நம்ம மறந்துடும். ஸோ அதைத்தான் நாம் செய்ய போகிறோம். நம்முடைய ஃபவுண்டேஷனோடு இணைந்து நிச்சயமாக நம்முடைய சமூகத்தில், நம்முடைய தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒவ்வொரு துறையின் மூலயமா உருவாக்கி, அது ஒட்டுமொத்த ஒரு சமூக மாற்றமாக நம்ம கொண்டு வருவோம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதற்காக நிச்சயமாக நான் உழைப்பேன் என்று உறுதி கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.